இளவரசர் ராகுல் காந்தியை பிரதமராக்க பாகிஸ்தான் விரும்புகிறது என்று பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் ஆனந்த் பகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர் 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற 24 மணி நேரமும் உழைப்பேன் என்பது தனது உத்தரவாதம் என்று தெரிவித்த பிரதமர் 10 ஆண்டுகளில் 14 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்தோம். காங்கிரஸ் கட்சியோ 60 ஆண்டுகளில் வெறும் 3 கோடி வீடுகளுக்கு மட்டுமே கொடுத்தது என்று குற்றம் சாட்டினார். இந்தியாவில் இன்று காங்கிரஸ் பலவீனம் அடைந்து வருகிறது. தற்போது காங்கிரசுக்காக பாகிஸ்தான் தலைவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இளவரசர் ராகுல் காந்தியை பிரதமராக்க பாகிஸ்தான் விரும்புகிறது. இந்தியாவில் பலவீனமான அரசு வருவதை பாகிஸ்தான் விரும்புகிறது என்று கடுமையாக சாடினார். கொரோனாவை தடுக்க கோவிஷீல்டு செலுத்தியவர்களுக்கு அரிதினும் அரிதாக ரத்தம் உறைதல் ஏற்படும் அபாயம் இருப்பதாக லண்டன் நீதிமன்றத்தில் அதன் தயாரிப்பு நிறுவனமான அஸ்ட்ராசென்கா ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த நிலையில்தான் பலரும் தங்களது தடுப்பூசி சான்றிதழில் பிரதமர் மோடியின் படம் இருந்ததே என்று நினைவுக்கு வர அதனை துழாவிய போது தற்பொழுது பதிவிறக்கம் செய்யும் சான்றிதழ்களில் பிரதமர் மோடியின் படம் இல்லாமல் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மேலும் தடுப்பூசி சான்றிதழில் பிரதமர் மோடியின் புகைப்படம் நீக்கப்பட்டிருப்பதும் விவாதத்துக்குரியதாக மாறியுள்ளது. மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிகளை முன்னிட்டே பிரதமர் படம் நீக்கப்பட்டுள்ளது. ஆனால் கோவிஷீல்டு தடுப்பூசி விவாதத்துக்கு உள்ளான நிலையில் இதனை பேசும் பொருளாக்கியுள்ளார்கள். எதற்கும் படம் நீக்கப்பட்டதற்கும் சம்பந்தமில்லை என்று மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து விவாதிக்க தயாரா என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து பிரதமர் மோடி பொய் குற்றச்சாட்டுகளை கூறுகிறார். மக்கள் தொகை அடிப்படையில் ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு இடஒதுக்கீடு வழங்க பாஜக எதிர்ப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டுவர நினைப்பது பாஜக, RSS தான். சீன பொருட்களின் இறக்குமதியை அதிகரித்ததுதான் அவர்கள் மீது பிரதமர் மோடி எடுக்கும் நடவடிக்கையா என்று கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் போதைப் பொருளால் பாழடைவதற்கு பாஜக தான் காரணம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ரூபாய் 5 லட்சம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் மாயமாக்கியுள்ளது. இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் 4 வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர்களும் ஏன் வாய் திறக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய செல்வ பெருந்தகை, குஜராத் கடற்பகுதியில் அதிகமான அளவில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் போதைப் பொருளால் பாழடைவதற்கு பாஜக தான் காரணம் என்று குற்றம் சாட்டிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள ஒருவர் போதைப்பொருள் கடத்தலில் கைது செய்யப்பட்டதை மட்டும் பேசும் பாஜக இதுகுறித்தும் விவாதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கடந்த மாதம் ஏப்ரலில் சென்னை மெட்ரோ ரயில்களில் 80 லட்சம் பயணிகள் பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில்களில் ஏப்ரல் மாதத்தில் 80.87 லட்சம் பயணிகள் பயணித்ததாக மெட்ரோ நிர்வாகம் தகவல் அளித்துள்ளது. அதிகபட்சமாக ஏப்ரல் 8ஆம் தேதி 3.24 லட்சம் பேர் பயணம் செய்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயிலில் நிலையங்களை பராமரிப்பதில் மிகுந்த ஒத்துழைப்பு நல்கி வரும் அனைத்து பயணிகளுக்கும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பில் நன்றியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.